அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அவங்கெல்லாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேன்ல ஏற்றிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. முதல்ல அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது, அஜித்குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா நீங்க பிணத்துல மதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஹோல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம்கே பிஹேவ்டு இன் சாத்தாங்குளம் கேஸ். அப்போ சாத்தாங்குளம் கேஸ்ல அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் இன்னைக்கே மௌனமா இருக்கு. ஏன் கனிமொழி வரல? உதயநிதி எங்க? ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை. அதுவும் இப்பெல்லாம் வந்து அதுல ஊடகங்கள் நீங்க தான் உண்மையில வெளில கொண்டு வரணும். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க காவல்துறையோட பிஹேவியரே எப்படி மோசமா இருக்கு, டீலிங் வித் பப்ளிக். அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு வந்து கிரிப் இல்லை, அரசாங்கத்தின் மீதும் இல்லை, குடும்பத்தின் மீது இல்லவே இல்லை. அவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி. ஏற்கனவே நான் தமிழக இளைஞர்கள் போதையால் அழிக்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் தலைமையின் கீழ் அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ மர்டர் ஆளு. இதுக்கெல்லாம் உள்ளபடியே சொல்றேன்னா, even if an iota of self-respect left in Stalin, he would have resigned. ஒரு வெட்கம் கெட்ட அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம். நான் கேட்கிறேன், இதுல எப்படி டிஎம்கே கார்ல ஏத்துனீங்க? அப்படின்னா திமுகக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லாம திமுக காரணத்துல. சரி, அதுக்கு அடுத்து ஈஓவுக்கு என்னையா வந்தது? அது ஒரு கொஸ்டின். சரி, இப்போ அஜித்தன் போனது வேறு ஒருவர், அவரை கைது பண்ணீங்களா? அவரை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிங்களா? ஏன்னா அஜித் பண்ணின ஒரே தப்பு மனிதாபிமானத்தோட அந்த வீல் சேரை கொண்டு வந்தது தான். அவர் கோவிலுக்கு தானே செக்யூரிட்டி, வர்ற காருக்கு அவர் இல்லை, காரை அவர் ஓட்டல. அப்ப இது முழுக்க முழுக்க காவல்துறையின் அத்துமீறலின் காரணமாக நடந்திருக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் இந்த 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணினா பத்தாது, they should be charged with murder. அதை உடனடியாக செய்யணும். அடுத்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம். ஏன் சாத்தாங்குளத்தில் கிறிஸ்டியன்னா உடனே ஸ்டாலின் அவர் கட்சியிலேருந்தே கொடுப்பாரா நிதி? கொடுத்தீர் இல்லை. நான் ஒன்றும் நடக்காத விஷயம் பேசுறது இல்லை. நீங்க ஏற்கனவே மதுரையில் ஹிந்து, அதனாலதான் நீங்க இப்ப அஜித்குமார் கேஸ்ல இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாம இருக்கா? கேள்வி வருது இல்ல? திஸ் இஸ் a proven anti-Hindu government. அதனால ஸ்டாலின், அதுவும் 25 மர்டர் நடந்திருக்கு, லாக்அப் டெத். நீங்க வந்து போலீஸ்க்கு மந்திரி, அதுவாது தெரியுமா ஸ்டாலினுக்கு? ஞாபகம் இருக்கா? பிரக்ஞையோடு இருக்காரா? ஆகவே இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த காவல்துறை லாக்அப் மர்டர், இந்த மர்டருக்கு ஸ்டாலின் பொறுப்பு. அந்த குடும்பத்துக்கு உடனே நியாயம் கிடைக்கணும். இதுல சேங்கை மாறன் தலையிட்டதாக எனக்கு தகவல் வருது. எதுக்கு தலையிடணும் சேங்கை மாறன்? வாட் பிசினஸ் யூ ஹவ் காட் கேட்கிறேன். என்ன உங்க நாட்டாமையா? 26 மே மாசத்துக்கு மேல இந்த சர்க்கார் ஒரு நாள் இருக்காது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியும் கம்பி எண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஊழல் அரசாங்கம், அது கொலையிலையும் ஈடுபடுமா? எதுக்கு நீங்க கொலைகாரங்க? இம்பார்ஷியலா இருங்க. எனக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி கூட உண்மைகள் இன்னும் வெளில வரல. நீங்க தான் நீதித்துறையை மிரட்டுவீங்களே. என்ன மாதிரி மர்டர் சார்? கோவிலுக்கு பின்னாடி இருக்க அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பின்புறம் வச்சுதான் அது மாத்திரம் இல்லை. இந்த கோவில் அறநிலைத்துறையில் இருக்கு. அது அறம் கட்டத்துறை நமக்கு தெரியும். பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில். இங்கே பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங்கான வேலட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, இது எதுவுமே காரெல்லாம் வந்தால் கூட பப்ளிக்கில் தான் நிறுத்தப்படுது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்வியும் எனக்கு காதுக்கு அந்த செய்தி வந்திருக்கு. இது ஸ்டேஷனில் கூட அடிக்கலை, காரில் வச்சு கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. ஆகவே இதுக்கு சிபிஐ விசாரணை தான். ஏன்னா காவல்துறையே
அவங்கள காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா அக்யூஸ்டு போலீஸ் பீப்புள். அதனால அப்படி இருக்கும் பொழுது விசாரணை தான் நியாயத்தை வழங்கும். ஆகவே மாநில அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்வது உங்க மடியில கனம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அதை சீஃப் மினிஸ்டர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நல்லது, நன்றி.